வீரண்ணா என யாரும் அதுதானே கூட யாரும் ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மாசான 3D வீடியோ லிரிக்ஸோடு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு லிங்க் பிட்மேப் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. 3D எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? அது எப்படி உங்களுக்கு ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா பல வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்டில் ரிமூவ் பேஜின்னு கொடுங்க. நான் உங்களுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண பார்ப்போம். நீங்கள் ரிமூவ் பேஜ் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிட்மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோன்னே என்ன செய்கிறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். போனோடனே என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு செகண்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே என்ன செய்கிறீங்கன்னா சொல்கிறேன், இந்த மாதிரி வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இமேஜ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருக்கும், ஓகேங்களா? எல்லாமே ஆட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம், அவ்வளோதான். நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேறு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இப்போ லைட்டாக பாதி இது ஷேப் கூட தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் பாதி இது தெரில பார்த்தீங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு வைப் அப்படின்றத டூப்ளிகேட் கொடுங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு இதை எண்டில் போய்ட்டு இது பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸ் பண்ணுங்கள், ஓகேவா? டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அது குறைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இமேஜுக்குமே வர பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு இமேஜ் எந்த இமேஜ் செட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி செட் ஆகலைன்னா இந்த மாதிரி எனேபிள் பண்ணி குறைச்சிக்கலாம், ஓகேவா? நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இதான் ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோலேயும் எப்படி தான் எடிட் பண்ண போகிறோம். 3D வீடியோ உங்களுக்கு வேணும்னா பண்ணுறேன். நார்மல் வீடியோ வேணாலும் சாங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி வீடியோ பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாங் வேணும், பிஜிஎம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி சாங்க்கு பிஜிஎம் எடிட் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த லிரிக்ஸ் நானே ஆட் பண்ணிவிட்டேன். இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா எப்படி டாப் ஃபாண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கீழே ஃபாண்ட்டுன்னு கொடுங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் கரெக்டாக ஃபாண்ட்டுன்னு சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரில அப்படின்னா கமெண்டில் ஃபாண்ட்டுன்னு சொல்லுங்கள். நாங்கள் டவுன்லோட் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவே போடுறேன், ஓகேவா? அவ்வளோதான். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி கேமரா எனேபிள் பண்ணிவிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.